அமித்ஷாவுடைய செய்தியாளர்கள் சந்திப்புக்கு மற்றொரு புறத்தில் நட்சத்திர விடுதல ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வந்தாலும் கூட இருக்கைகளுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான விவரங்கள் வேல்முருகன். குறிப்பாக இன்று பல்வேறு விதமான அந்த செய்தியாளர்கள் சந்திப்புகள் கடந்த காலங்களில் நடந்திருந்தாலும் கூட இன்று அமித்ஷா அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்புல பல மாற்றங்களை நம்ம காலையில இருந்து பார்க்கிறோம். பேனர், டிஜிட்டல் பேனர்கள் மாற்றம், குறிப்பாக காலையில என்டிஏ பிரஸ் மீட் என்று போடப்பட்டது. அதற்கு பிறகு தாமரை இலையுடன் இருக்கக்கூடிய பாஜகனுடைய கொடி அந்த டிஜிட்டல் திரையில ஒளிபரப்பப்படுகிறது. காலை 7 இருக்கைகள் போடப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு தற்போது அந்த இருக்கையினுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்டு 6ஆக தற்போது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அரங்கத்திற்குள்ளாக நேரம் என்பது 12 மணியிலிருந்து 2 மணி, 2 மணியிலிருந்து 3 மணி, இப்பொழுது 4 மணியை கடக்கக்கூடிய நெருக்கமாக இப்படி பல சூழல்ல தொடர்ச்சியாக தற்போது இந்த செய்தியாளர் சந்திப்பொழுது எப்பொழுது நடக்கும் என்றே தெரியாத நிலை இருக்கிறது. ஏனென்றால் அமித்ஷா அவர்கள் பல்வேறு அவருடைய திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சியெல்லாம் நிறைவு செய்து தற்போது ஐடிசியில ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையில குறிப்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை, அதே போல எல்முருகன் உள்ளிட்டோர் தற்போது வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்த பிறகு இந்த செய்தியாளர் சந்திப்பு என்பது துவங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அநேகமாக 4:30 மணிக்கு மேலாக இந்த செய்தியாளர்கள் சந்திப்பு இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. என்றார் மிக முக்கியமான மாற்றமா பார்க்கப்படுறது இந்த திரையில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய கொடி. இதற்கு சற்று நேரத்துக்கு முன்பாக என்டிஏ கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயம் தற்போது பாஜக கொடியாக மாற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக செய்தியாளர் சந்திப்புக்கு திட்டமிடப்பட்ட நேரத்தை விட தாமதமாகிறத பார்க்க முடியுது. எப்படியாச்சும் இந்த செய்தியாளர் சந்திப்பு நடக்கக்கூடிய நேரத்திற்கு முன்பாக கூட்டணி கட்சி தலைவர்களை மேடை ஏற்றிட வேண்டும் அப்படின்ற ஒரு முயற்சியில பாஜக ஈடுபட்டிருந்தா புரிஞ்சுக்க முடியுமா வேல்முருகன்? அதாவது குறிப்பாக இந்த செய்தியாளர் சந்திப்பினுடைய இரு கோணங்களை நம்ம பார்க்கிறோம். அமித்ஷா அவர்களுடைய திட்டமிடல் அப்படிங்கிறது அவர் எதிர்பார்த்தபடி அதிமுகவினுடைய குறிப்பாக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஐடிசி பகுதிக்கு வந்திருந்தால் ஒன்றிணைந்து செய்தியாளர்களை சந்திக்கதான் திட்டமிட்டதாக ஒரு தகவல்கள் சொல்லப்பட்டாலும் கூட அதற்கு பிறகு தற்பொழுது அவர் முழுக்க தேர்தல் பணிகளுக்காகவே குறிப்பாக கட்சி நிர்வாகிகளை சந்திப்பதற்காகவே வந்திருப்பதாக ஜி.கே. வாசன் நம்மிடம் கொடுத்த அந்த போனோ ஆடியோவில் தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில குறிப்பாக இந்த செய்தியாளர் சந்திப்பு அப்படிங்கிறது குறிப்பாக முழுக்க தற்போது அரசியல் ரீதியான பாஜகவினுடைய நிர்வாகிகள் திட்டமிடல் இது போன்ற விஷயத்தை மாற்றிக்கொள்வதாக நாம் புரிந்து கொள்கிறோம். அந்த வகையில எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இன்னும் சில ஆண்டுகள்ல சில மாதங்கள்ல அதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் குறிப்பாக எப்பொழுது சந்திப்பார்கள், எப்பொழுது கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கும், அல்லது பாஜக கூட்டணியில குறிப்பாக அதிமுக இடம்பெறுமா இல்லை என்பது குறித்தெல்லாம் இன்னும் வரக்கூடிய காலங்களில் தான் உறுதியாக தெரியும் என்று புரிந்து கொள்கிறோம். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நயினா நாகேந்திரன் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டதன் பின்னணியில் கூட அதிமுக இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கிறார்கள். அதிமுகவுடன் இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவராக நயினா நாகேந்திரன் அறியப்பட்டதன் காரணமாகவே அவர் தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட இருக்கிறார் என்ற ஒரு தகவலும் சொல்லப்படக்கூடிய நிலையில தற்பொழுது இதில் பல அரசியல் ரீதியான நகர்வுகளை நம்ம பார்க்கிறோம். எனவே அமித்ஷா அவர்களுடைய அந்த வருகை அப்படிங்கிறது ரொம்ப பிரதான ஒரு கேள்வியாக இருந்தாலும் கூட ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன், சசிகலா உள்ளிட்ட பலரையும் ஒருங்கிணைத்து இந்த தேர்தலை சந்திக்கணும் திட்டமிடும் பொழுது அதை எடப்பாடி பழனிசாமி எப்படி எதிர்கொள்கிறார், எப்படி ஏற்கிறார் அப்படிங்கிறது தான் தற்போது ஒரு பெரிய பிரதான கேள்வியா இருக்கிறது. அந்த வகையில தற்பொழுது இந்த நிகழ்வானது குறிப்பாக அவருடைய எதிர்பார்ப்பின் அடிப்படையில் நிறைவு பெற்றிருக்கிறதா அப்படிங்கறத செய்தியாளர் சந்திப்பில் அமித்ஷா அவர்களே தெரிவிப்பார்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்க மற்றொரு புறத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய டெல்லி சந்திப்பு கட்டாயத்தின் பேரில் நடைபெறவில்லை அப்படின்னு அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு குறிப்பிட்டு பேசியிருந்ததை பார்க்க முடியுது. ஆனால் சென்னை வந்த பிறகு டெல்லியில் நடைபெற்ற சந்திப்பு சென்னையில் தற்போது வரை நடைபெறவில்லை. கூட்டணி கட்சியினுடைய செய்தியாளர் சந்திப்பு அப்படின்றது தற்போது பாஜகவினுடைய கட்சி நிகழ்ச்சியாக